டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவதில் பற்றின ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்தியர்களுக்கு பார்த்திங்கன்னா இரட்டை குடியுரிமை வழங்குவது சவாலாக உள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு மாநாட்டில் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவதில் பல சவால்கள் உள்ளன. இருப்பினும் இந்த விவகாரம் குறித்த விவாதம் இன்னும் உயிருடன் உள்ளது என்று ஜெய்சங்கர் அவர் கூறியுள்ளார். அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேக் பிரைட் 2023 அப்படிங்கிற ஒரு தொழில் முனைவோருக்கான ஒரு மீட்டிங்கை பங்கேற்பில் நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் ஒருவர் கேட்ட கேள்விக்கு தான் இந்த பதில் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வேலை, வணிகம் அந்த மாதிரி விஷயங்களுக்காக போகிறாங்க. ஸோ அங்கேயே குடிபெயர்ந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே உள்ள வணிகத்தை, அதாவது இந்தியாவுக்கும் அவங்க போன நாட்டுக்கும் இடையில் உள்ள வணிகத்தை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்கு உண்டான வழிகள் குறித்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இரட்டை குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்குண்டான நிறைவேற்றுவதற்கு உண்டான சந்தர்ப்பங்களுக்கு சவாலாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா, பாகிஸ்தான், ஃபின்லாந்து இந்த மாதிரி நாடுகள்னால் இரட்டை குடியுரிமை கொடுக்குது. அந்த இரட்டை குடியுரிமை இருக்கிறதுனால என்னென்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்கள் ஒரே நேரத்தில் மற்றொரு நாட்டின் குடியுரிமையை வைத்திருக்க இந்திய அரசியலமைப்பு அனுமதிக்கவில்லை. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தேசிய இனங்களை கொண்ட ஒரு நபருக்கு இரட்டை அல்லது பல குடியுரிமை சட்ட அந்தஸ்தை வழங்குகிறது. இரட்டை குடியுரிமை ஒரு நபர் 2 நாடுகளின் அரசியல் செயல்பாடுகளில் முழுமையாக பங்கேற்கவும், பயணம் செய்யும்போது விசா தேவைகளில் இருந்து விலக்குகளை அனுபவிக்கவும், அத்துடன் தானியங்கி பணி அனுமதி பெறவும் அனுமதிக்கிறது. இப்போ நார்மலாக ஒரு அமெரிக்கா, இந்த மாதிரி ஃபின்லாந்து இது போன்ற நாடுகள் இரட்டை குடியுரிமை கொடுத்துச்சின்னு சொன்னால், தாய்நாட்டில் எப்படின்னா இருந்தாங்களோ எலெக்ஷனில் பங்கு பெறுறது, அதே மாதிரி ஜாப்பு இந்த நாட்டிலையும் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், நீங்கள் குடியுரிமை பெற்ற இன்னொரு நாட்டிலையும் வேலை பார்க்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே சரிசமமாக தான் பாவிக்கிறாங்க. ஆனால் இந்தியில் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடியுரிமையை மட்டும்தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இப்போ வரைக்கும் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ எந்த நாட்டில் குடியுரிமை பெற்றிருக்காங்களோ அந்த நாட்டில் மட்டும்தான் அவங்க எலெக்ஷன்லாம் பங்கு பெற முடியும். மற்ற ஒரு சில சட்டங்கள், ஒரு சில அங்கீகரிக்கப்பட்ட செயல்பாடுகள்லாம் இருக்குது, அதை மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். மற்றபடி எலெக்ஷனில் நீங்கள் நிற்க முடியாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் மற்ற நாடுகளில் கொடுக்கக்கூடிய இரட்டை குடியுரிமை பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் வேணாலும் இருந்துக்கலாம், அமெரிக்காவில் இருந்தாலும் எலெக்ஷனில் பங்கெடுத்துக்கலாம். அந்த மாதிரியான சில சிறப்பு அந்தஸ்துகள்னால் அதில் இருக்குது. அதே சமயத்தில் 2 பாஸ்போர்ட் வச்சுக்கிறது, அதே மாதிரி ஐடென்டி கார்டுன்னு சொல்லக்கூடிய அங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆதார்னு சொல்லுவாங்க, மற்ற நாடுகளுக்குனா ரெசிடென்சி ஐடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஐடென்டி கார்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா ஜஸ்டிஸ் உங்களுக்கு உண்டான கோர்ட்டில் உங்களுடைய வாதங்களை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த நாட்டோட பிரஜை, குடியுரிமை வாங்கியிருக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு நாட்டிலையும் நீங்கள் உங்களோட தாய் நாட்டிலையும் உங்களுடைய கேஸை நடத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல இது இருக்குது, சிறப்பம்சங்கள் இந்த இரட்டை குடியுரிமையில் இருக்குது. ஆனால் மற்ற நாடுகள் கொடுக்குற மாதிரி இந்தியாவில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அதில் தான் நிறையா சவால்கள் இருக்குது அப்படிங்கிறத ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சவால்கள்னால் எப்போ நிவர்த்தி செய்யப்படும், எப்போ இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டு அங்கேயே வெளிநாட்டிலே செட்டில் ஆனவங்க அல்லது சிட்டிசன் ஆனவங்களுக்கு இந்திய குடியுரிமை இரட்டை குடியுரிமை வழங்குமா என்ன அப்படிங்கிறத இன்னும் போகக்கூடிய நாட்களில் தான் பார்க்க முடியும். வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.